வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். நெல்லை மானூர் ஊராட்சி ஒன்றியம் பேட்டை ரூரல் ஊராட்சிக்குட்பட்ட கோடீஸ்வர நகரில் ரூபாய் 89 லட்சம் மதிப்பீட்டில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, குழந்தைகள் நல மைய கட்டிடம், மெட்டல் ஃபேவர் பிளாக் சாலை மற்றும் 643 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு உள்ளிட்ட வளர்ச்சி திட்ட பணிகள் திறப்பு விழா நடந்தது. பேட்டை ரூரல் ஊராட்சி தலைவர் சின்னத்துரை வரவேற்றார். மானூர் ஒன்றிய சேர்மன் ஸ்ரீலேகா அன்பழகன் தலைமை வகித்து நீர்த்தேக்க தொட்டி, குழந்தைகள் நல மையம் உள்ளிட்ட வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைத்து பேசினார். இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஸ்ரீகாந்த், ராஜேஸ்வரன், ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் ராஜபிரியா, ஒன்றிய செயலாளர் அன்பழகன், மாவட்ட கவுன்சிலர் சத்யபாணி முத்து, ஒன்றிய கவுன்சிலர்கள் முகமது இஸ்மாயில், முகமது காசிம், பேட்டை ரூரல் ஊராட்சி உறுப்பினர்கள் சுப்புலட்சுமி, சுலோச்சனா, நசீர் ஹுசேன், ராதா செல்வம், ஆட்டோ முருகன், நெல்லை வியாபார சங்க தலைவர் அசோகன், தொழிலதிபர் கோடீஸ்வரன் மணி, மாவட்ட பிரதிநிதி வின்சென்ட், முகமது அலி, தொழிலதிபர் முத்துராஜ், ஊராட்சி செயலர் இசக்கிமுத்து, திருவேங்கடநாதபுரம் வெங்கடாச்சலபதி கோயில் அறங்காவலர் சீனிவாசன், அப்பாஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வணக்கம். கோடீஸ்வர நகர் நலச்சங்க சார்பாக, கோடீஸ்வர நகருடைய பொதுமக்கள் சார்பாகவும் இந்த பகுதியினுடைய வளர்ச்சி திட்டங்களை பற்றி நாங்கள் சொல்லித்தான் ஆகணும். இந்த பகுதியினுடைய பிரசிடண்ட் சின்னத்துரை அவர்கள் பிரசிடண்ட் ஆன பிறகு நிறையா வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்த நகர் உருவாகி 1995 உருவானது. 95 இந்த 30 ஆண்டுகளில் மிக சிறப்பாக நகர் வளர்ந்துருக்கு. அதற்கு கோடீஸ்வரன் மணியும் ஒரு முக்கிய காரணம். அவர் இந்த பகுதியில் நிறைய நீர்த்தேக்கம் மற்றும் சாலைகள் வருவதற்கு உறுதுணையாக இருந்து இந்த மக்களுக்கு நிறைய சேவை செஞ்சுருக்காங்க. ஒரு 8 திட்டங்களை இந்த முறை செயல்படுத்தியிருக்காங்க. சின்னத்துரை அவர்களுக்கு ஒரு பாராட்டுகளும் நாங்கள் வாழ்த்துக்களையும் கோடீஸ்வர நகர் சார்பாக, பொதுமக்கள் சார்பாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அவர் ஒரு படித்த ஒரு நல்ல இளைஞர். அவர் ஒரு அருமையான பணி செய்கிறாரு. அதில் மனசார வாழ்த்துறோம். இப்போ நிறைய குடும்பங்களுக்கு இருக்கிறதுனால நீர்த்தேக்கம் தேவைப்படுது. அதனால் இப்போ புதுசாக இதை பண்ணியிருக்காங்க. இந்த நீர் தொட்டி அமைச்சிருக்காங்க, அங்கன்வாடி அமைச்சிருக்காங்க, சாலைகள் அமைச்சிருக்காங்க, நிறைய பணிகளை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. ஒரு 89 லட்சம் மதிப்பீட்டில் நிறைய பணிகளை செஞ்சுருக்காங்க. அவரை நாங்கள் கோடீஸ்வர நகர் பொதுமக்கள் சார்பாக மனசார வாழ்த்துறோம், பாராட்டுறோம். எல்லாரும், எல்லா பிரசிடெண்ட்டும், எல்லா மக்களும் இந்த மாதிரி எல்லா நகரும் சிறப்பாக வளரணும்னு நாங்கள் மனசார அவரை வாழ்த்துறோம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.